நகரத்துக்குள்ளே பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இப்படியாய் சொல்கிறார், இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். அப்போ இன்னும் 40 நாளுக்குள்ளே நினிவே முழுமையாய் அழிய போகிறது. இந்த வார்த்தையை ஜனங்களெல்லாம் கேட்டவுடனே ஜனங்களுடைய இருதயத்தில் இந்த விஷயம் தோன்றிருக்கலாம், இன்னும் 40 நாள் இருக்கிறது, நாம் ஜாலியாக இருந்துட்டு அந்த 40வது நாள் கடவுளிடத்தில் கேட்கலாம் என்று இருக்கலாம். ஆனால் இப்போது ஜனங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு வேலை, இந்த 40 நாள் அழிவுன்றது 40வது நாள் முடிய போகிறது. அப்போ இந்த 40வது நாள் முடிந்தவுடன் என்ன நடக்கும், 26ஆம் தேதி சென்ற ஆண்டு என்ன நடக்கும் என்று ஜனங்களுக்குள்ளே ஒரு பீதி. 2012 26ஆம் தேதி அப்போது எல்லா ஜனங்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு அழிவு வரப்போகிறது. அப்போ அநேகர் பல காரியத்தை சொன்னார்கள், உலகம் இனி இருக்க போவதில்லை, உலகம் முடிய போகிறது. அப்போ ஜனங்களெல்லாம் பயந்து என்னிடத்துல ஒருவர் வந்து கேட்டார், இந்த உலகம் முடியும்னா நம்ம வேற எங்கே போய் தங்கலாம்? அப்போ உலகம் முடிந்தால் வேறு இடம் கிடையாது. இப்போ நன்றாக கவனிங்கள், நம் இந்த நேரத்தில் நினிவே அழிய போகிறதை ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு மனுஷன் வந்து சொல்லும் பொழுது அந்த பட்டணம் கீழ்ப்படிய வேண்டும். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். இந்த மனுஷன் ஆண்டவரிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறார், ஏதோ ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் கண்டுவிட்டார். ஜனங்களெல்லாம் உடனே உபவாசம் பண்ணி பெரியோர் முதல் சிறியோர் முறை இரட்டை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்திலே உபவாசித்தார்கள். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்களெல்லாம் சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை மற்றும் ஆடுகள் மாடுகள் எல்லா மிருகங்களும் அங்கே காணப்பட்ட நினைவிலிருந்து அத்தனை ஜனங்களும் உடனடியான ஒரு செயல்பாட்டுக்குள்ளே வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும், நாம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அவர்களெல்லாம் மனம் திரும்ப எழும்பினார்கள். இன்றைக்கு இந்த வசனத்தை ஏன் உங்களுக்கு, இந்த நிகழ்வை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி நாம் உடனடியாய் தீர்மானிக்க வேண்டிய காலங்கள் நேரங்கள் உண்டு. சில வேளையிலே சில மருத்துவமனையிலே இருப்பீர்கள், டாக்டர்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த வியாதிக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும், என்ன சொல்கிறீங்க? அப்போ நாம் தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியம். உடனே நாம் சொல்லுவோம், சரி டாக்டர், இதை பண்ணலாம், இதை பண்ண வேணாம். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பாவங்கள், அநேக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அவள் வாழ்க்கையிலே ஒன்றன் பின் ஒன்றாக இணைந்து கொண்டே இருக்கிறது. இதை ஏன் நான் ஒன்றன் பின் ஒன்றாக இணைகிறது என்று சொல்கிறேன், ஆனால் ஒரு பாவத்தை செய்கிறவர்கள் அதன் தொடர்ச்சியான பாவங்களை தாங்களாக இணைத்து கொள்ளுகிறார்கள். முதலாவதாக பொய் சொல்லுகிறவர்கள், அடுத்து பொய்க்கு சேடாக லஞ்சம் வாங்குகிறதிலே காணப்படுகிறார்கள், பண காரியங்களிலே உண்மை இல்லாமல் போகிறார்கள். அவருடைய பார்வைகளிலே சில விஷயங்கள்லாம் சாதாரணமாக இருந்தாலும் போக 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 இவளெல்லாம் பாவமாய் சேர்க்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. தன்னை அறியாது பொய் பேசுகிற ஒரு அனுபவம், தன்னை அறியாத கர்த்தருடைய காரியங்களை விட்டு விலகுகிற அனுபவங்கள், தன்னை அறியாதே தேவனோடு தூரமாய் போகிற அனுபவங்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அது இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் சிறிய பாவமாகிய பாக்கு போட ஆரம்பித்திருப்பீர்கள். அது தொடர்ந்து சிகரெட்டாக மாறி, குடிப்பழக்கமாக மாறி, போதை பழக்கமாய் மாறி, இப்போது அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும், ஆழ் மனதில் ஒரு யோசனை, எப்படியாச்சும் இந்த அடிமை பழக்கத்திலேருந்து நான் வெளியே வரணும். ஆனால் அந்த யோசனை மாத்திரமே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்தின் போதும் ஒவ்வொரு மனுஷரும் ஒரு தீர்மானிக்கிறோம், இந்த ஆண்டு நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி என் குடிப்பழக்கத்திலேருந்து நான் வெளியே வரணும், என் சிகரெட் பழக்கத்திலேருந்து வெளியே வரணும். இப்படி எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். முதல் 2 நாள் நன்றாய் செய்வார்கள், ஆனால் 3ஆவது நாள் அவர்களை அந்த பலவீனம் மறுபடியும் அவளை அழைத்து செல்லும், மறுபடியும் அந்த பாவங்கள் அவளை அழைத்து செல்லும். உடனே அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் வரும், அந்த நாள் வானத்திலேருந்து எல்லாம் திறக்கப்பட்டு எனக்கு சிந்தனையில் ஒரு புதிய உதயம் உண்டாகி நானாக மாறி திருந்தி நல்லவனாக வாழக்கூடிய நாள் வரும்னு நம்ம எல்லாம் ஒரு நாளுக்காய் காத்திருக்கிறோம். அப்படியல்ல பிரியமானவர்களே, நாம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை தராதரத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் தனிப்பட்ட மனுஷனின் ஒரு வாழ்க்கை நிலைமையை உயர்த்துவதற்காக
ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள், இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கென்று விரும்புகிற செய்ய சொல்லுகிற அத்தனை காரியங்களையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்கிறவளாய் மாறும் பொழுது, உடனடி தீர்மானம் எடுக்கிறவளாக இருக்கும் பொழுது, இப்பொழுதே நான் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் நீங்கள் எடுக்கும் பொழுது, இன்றைக்கே நான் இந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் நீங்கள் தீர்மானிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். நன்றாய் கவனிங்கள். புரிந்து கொள்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வாருங்கள். அநேகர் உடனடி தீர்மானம் எடுக்க முடியாதவர்களாய், உடனடியாய் செயல்பட முடியாதவர்களாய் நாம் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. நம்முடைய வாழ்க்கை மேம்பட வேண்டுமானால் உடனடியாய் தீர்மானிக்க வேண்டும். இன்றைக்கி இந்த வேலையை செய்து முடிக்கணும்னு நினச்சா இப்பொழுதே செய்து முடிக்கணும். நாளைக்கு அந்த காரியத்தை நான் செய்வேன் என்று போகும்போது நாளை என்ற ஒரு நாள் வராது. தினந்தோறும் நாளை நாளை நாளைன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி இந்த தேவ செய்தியை கேட்டு உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் வந்திருக்கலாம். நினிவேயின் மக்கள் எப்படி ஆண்டவருடைய சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தார்களோ அப்படியாய் நீங்களும் ஒப்பு கொடுக்க விரும்பலாம். நினிவேயின் ஜனங்களுக்குள்ளே தங்கள் பாவங்களின் காரியத்தை உணர்ந்தார்கள். அவள் பாவத்தை உணர்ந்தவுடனே அவளுக்கெல்லாம் மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பயத்தோடு கூட எங்களுடைய பாவங்களினால் நாங்கள் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. நன்றாய் கவனிங்கள். பாவங்கள் தான் மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கிறது. அது எந்த பாவமாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். பாவம் என்றால் என்ன? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை கெடுக்கிற எந்த விஷயமும் பாவம். அது நீங்கள் ஒரு கெட்ட பழக்க வழக்கமாக இருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது பாவமாக இருக்கிறது. பாவத்தை தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவைகளை விட்டு விலகுவதற்கு இன்றே நேரம். நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு இன்றே நேரம். அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை நன்றாய் தெரியும். ஆனால் அவங்க எல்லாம் எனக்குன்னு ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்து என் கனவிலே பேச வேண்டும், இயேசு கிறிஸ்து எனக்கு நேரடியாய் வரணும், திடீர்னு என் வானத்தை பிரிச்சுக்கிட்டு அவர் இறங்கணும், இப்படியெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டு வாதாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவள் ஆழ் மனதிலே இயேசு கிறிஸ்துவை தெரியும். அவள் ஆழ் மனதிலே அவள் எவ்வளவு வல்லமையானவர் என்று தெரியும். அவள் ஆழ் மனதிலே அவருடைய அற்புதங்களை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவள் ஆழ் மனதிலே அவருடைய நண்பர்களுக்கு நடந்த நிகழ்வுகளெல்லாம், இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலையெல்லாம் அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் சிந்தனையில் எனக்கு ஒரு நாள் வரும், நான் மாறுவேன், என்னிடத்தில் அவர் வெளிப்படுவார், அப்போ நான் அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்ட மனுஷியாய் நீங்கள் இருப்பீர்களானால் இப்பொழுதே மாறிவிடுங்கள். இப்பொழுதே இயேசுவிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். இப்பொழுதே உங்களுடைய பாவங்களை இயேசுவிடத்திலே அறிக்கை செய்யுங்கள். இப்பொழுதே மாற வேண்டிய காலம். ஆண்டவர் உங்களை தற்பொழுது வாழ்க்கையிலே வாழ விரும்புகிறார். நீங்கள் இறந்த காலத்திலே வாழ்கிறவர்களா இல்லாமல் நிகழ்காலத்திலே வாழுங்கள். எதிர்காலத்திலே வாழ்கிறவர்களா இல்லாமல் இப்பொழுது நிகழ்காலத்திலே வாழுங்கள். கடந்தவைகளை யோசித்து கொண்டு வரப்போகிறவைகளை யோசித்து கொண்டு இல்லாமல் கர்த்தர் கொடுத்த இந்த நாளை ஆண்டவருக்கென்று வாழ பிரயாசப்படுங்கள். நினிவேயின் ஜனங்களுக்கு என்ன நடந்தது? கர்த்தர் அவள் மேல் வர இருந்த தீங்கை அவளை விட்டு அப்புறப்படுத்தினார். அவளுக்கு ஆண்டவர் செய்ய நினைத்த காரியத்துக்காய் மனஸ்தாபப்பட்டார். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு நல்ல தெய்வம். அவருடைய ஜனங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவளுக்கு உடனடியாய் அற்புதம் செய்ய இறங்கி வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்கள் என்ன சூழ்நிலை வேணுமானாலும் இருக்கலாம், எந்த பிரச்சனையில் வேணுமானாலும் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு அப்படியே செய்வார். நினிவேயின் மக்கள் உயிருக்காய் ஆண்டவரிடத்தில் உபவாசிக்கிறார்கள். அந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் உபவாசிக்கிறார்கள். ஆண்டவர் ஜீவனை கவனித்து பார்க்கிறார். ஒரு உயிர் ஆண்டவரை நோக்கி பேசுகிறதானால் அந்த இருதயத்தின் வலிகளை கர்த்தர் அறிகிறார். உங்கள் இருதயம் என்ன கதறி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் அறிகிறார். நீங்கள் அவரிடத்தில் பேசும்போது, நீங்கள் அவரிடத்தில் சொல்லுற ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் கேட்டு அப்படியே நன்மை செய்ய போகிறார். இந்த நாளில் உங்களுக்காக ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பெருத்த காரியத்தை செய்வார். ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். நினிவேயின் மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டானது. முழு நினிவேயும்
புதிய மனுஷர்களாய் மாற்றப்பட்டார்கள். முழு நினிவேயின் வாழ்க்கையும் மாற்றப்பட்டது. பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள் வாழ்க்கையில் சமாதானமான ஒரு மக்களாய், பாவம் செய்யாத ஒரு மக்களாய், பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டார்கள். தேவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள் தேவனுக்கு நண்பர்களாய் மாறினார்கள். ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இன்றைக்கு கொடுக்க போகிறார். நான் ஜெபம் பண்ணும்போது என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அவள் இப்பொழுதே தீர்மானம் எடுக்கிறவளா, இப்பொழுதே செயல்படுத்துகிறவளா நீர் மாற்றி உடைய பிள்ளைகளை நீர் நிற்கும்படி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் அவள் சோர்ந்து போயிருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் அவளை எழுப்புவீராக. ஆண்டவர் இப்பொழுதே தீர்மானம் எடுக்க முடிகிறவர்களாய் மாற்றும். இதுவரை தீர்மானம் எடுக்க முடியாதவர்கள் இனி அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்திலும் தங்களுடைய வாழ்க்கையிலும் உடனடி தீர்மானம் எடுத்து தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவள் எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிறவர்களுடைய வியாதிகளை முற்றிலுமாய் அப்புறப்படுத்தும். எந்தெந்த காரியத்துக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. நம்முடைய கரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே யெகோவாயிரே எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களில் வழிநடத்துகிற தெய்வம். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எல்லா ஆசீர்வாதத்திலும் வழி நடத்துகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நிச்சயமாய் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை நம்பிக்கையோடு கூட அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை அதிசயத்தை செய்வார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும் ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே.